ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களை முகமாய் உங்களை காலை வேளையிலே உங்களை கண்டு ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு வருவதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த நாளிலும் அருள்நாதர் இயேசு பரிசுத்த ஆவியின் மூலமாய் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரு இறைவார்த்தை விடுதலை பயணத்தின் புத்தகம் யாத்ராகம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை 14:13 இவ்விதமாய் இந்த வார்த்தை சொல்கிறது, இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ரட்சிப்பை, இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற ரட்சிப்பை நின்று பாருங்கள், நின்று பாருங்கள். மோசே ஜனங்களை பார்த்து, அழைத்து வருகிற ஜனங்களை பார்த்து மோசே சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவர் இன்றைக்கு செய்கிற காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த கால வேளையிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். இந்த நாள் முழுதும் அற்புதத்தினாலாய் விளங்கப் போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த மோசே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் திரளான ஜனங்களை அழைத்து வருகிறார். திரளான ஜனங்களுக்கு ஒரு தளபதியாய், ஒரு தலைவனாய் அழைத்து வருகிறார். ஆண்டவரோடு நேரடியாய் அழைப்பை பெற்ற மனுஷன் அந்த மனிதனை விதமாய் பேசுகிறார், ஜனங்களை பார்த்து பேசுகிறார். உங்களை துரத்தி கொண்டிருக்கிற பார்வோனுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை, பார்வோனு சேனைக்கு பயப்பட தேவையில்லை. ஏதோ கடன் பாரத்தின் நிமித்தம் என்னை விரட்டி கொண்டு வருகிறதையா, என்னுடைய வியாதி நிமித்தம் நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், என்னை துரத்தி கொண்டு வருகிறேன் என்று கலங்கி நிற்கின்றீர்களோ, உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்காகத்தான் இந்த இறைவார்த்தையை கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பார்வோன் சேனை இஸ்ரவேல் ஜனங்களை துரத்த முடியுமே தவிர தொட ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அழைத்தவரே அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அதன் நின்று அவர்களை பாதுகாக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய ரட்சிப்பை, அவருடைய செயலை நாம் காணும்படியாய் ஆண்டவரை மாத்திரம் பார்க்க வேண்டும். இந்த மோசே அதைத்தான் பார்க்கிறார். ஜனங்கள் சொல்கிறார்கள், 14ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையிலே ஜனங்கள் சொல்கிறார்கள், அங்கே எகிப்திலே எங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம் இருந்தது, எகிப்திலே எங்களுக்கு இல்லையோ, இதோ அவன் விரட்டி கொண்டு வருகிறான் என்று சொல்லி கதறுகிறார்கள். ஆனால் இந்த மோசே சொல்கிறார், நின்று பாருங்கள், ஆண்டவர் செய்கிறதை. இன்றைக்கு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி செங்கடல் முன்னிலையிலே மத்தியிலே அவன் பேசுகிறான். அவர் பேசுகிறார், எப்படி எத்தனை ஜனங்களை எப்படி கடந்து போவோம், எப்படி செங்கடலை கடந்து போவோம் என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை. அழைத்தவர் அதை செய்வார், அழைத்தவரே அவர் அதிசயம் செய்வார். ஏனென்று சொன்னால் அவரே அதிசயமானவர் என்று சொல்லி அறிந்திருந்தபடினாலே, ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தபடினாலே ஜனங்களை பார்த்து சொன்னார். அந்த சொன்னபடினாலே ஆண்டவர் செயல்பட்டார். ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னார், இதோ உன் கையை நீட்டு, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, உன் கரத்தை நீட்டி. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி கரத்தை நீட்டினால் போதும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிற ரட்சிப்பை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தாவீது சொன்னார் தனது சங்கீத புத்தகத்தில், நான் ஆண்டவரை நோக்கி, மலைகளை நோக்கி உயர்த்தி, வானத்தை நோக்கி கைகளை உயர்த்திய நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். செங்கடல் போல பிரச்சனை இருக்கிறதோ, இதோ கரை புரண்டு ஓடி அலைகள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றீர்களோ, இன்றைக்கே அருளாதர் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். செங்கடலை பிளந்து ஒரு இரவிலே, ஒரே ராத்திரி வேளையிலே செங்கடலை பிளந்து அதில் ஜனங்கள் வரும்படியாய் அற்புதமாய் ஒரு ரோடை போட்டு அருமையான ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள் என்று சொன்னீரே, அவர்கள் நின்று அவர்கள் குடும்பத்திற்காக கண்ணீரோடு நிற்கிற காரியங்களில் ஜெயத்தை கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசு சுவாமி, உம்முடைய கரம் நீட்டி அற்புதத்தை செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். நல்ல சாட்சி கேட்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.